வணக்கம். ஜூன் 12ஆம் தேதி இன்று வெளியான தமிழக அரசு வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்புகள் பற்றி பார்ப்போம் மக்களே. அனைத்து தமிழக மக்களுமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. கிடைக்க போகிறது. தேதி ரெடியாக பண்ணிக்கோங்க மக்களே. ரேஷன் அட்டையும் ரெடி. மக்களவை தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே. இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவல் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நேற்று முதல் தொடங்கியுள்ளது. இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்கள் ரூபாய் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி பெறும் குடும்ப தலைவிகளை மகளிர் உரிமை திட்டத்தில் இணைத்து ஜூலை அல்லது ஆகஸ்டில் இருந்து ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மக்களே. இந்த முறை கூடுதலாக பயனாளிகளை சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மக்களே. புதிதாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி பார்த்து விடலாம் மக்களே. முதலாவதாக புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், இரண்டாவதாக புதிதாக திருமணம் ஆன பெண்கள், மூன்றாவதாக முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கிடைக்க வாய்ப்பு என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நான்காவது கடைசியாக முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் ரேஷன் கடையில் இன்னொரு மகிழ்ச்சி தகவலும் பொதுமக்களுக்கு வெளியாகி இருக்கிறது மக்களே. ரேஷன் கடைகளில் விரைவில் புதிய பொருள் ஒன்றை விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது மக்களே. அதன்படி இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் நேரடியாகவே விவசாயிகளிடம் இருந்து வாங்கி விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கிறது மக்களே. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டின் வாயிலாக சொல்லுங்க. இது ஒரு நல்ல ஒரு திட்டமா அப்படின்றத. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் நம்பப்படுகிறது மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம வாட்ஸ்அப்பின் மூலமா ஷேர் பண்ணி விட்டுருங்க.